நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, Babuji Memorial Ashtamil. January 9 to 12. Click the link below and register. தன்னைத்தானே அலைன் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியட் 2025, ஒரு அமைதியாக உட்காந்து யோசிச்சு அந்த ஒரு நிதானத்துக்கு அவங்க வரக்கூடிய டைம் பீரியட். ஏன்னா துலாம் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே இயல்பாக பேசக்கூடியவங்க, யதார்த்தமாக பேசக்கூடியவங்க, யதார்த்தமாக அன்பு வைக்கக்கூடியவங்க. அவங்க அன்புக்கு கலப்படம்லாம் கிடையாது. ஆனால் யார்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்று இருக்குது. ரொம்ப சென்சிட்டிவும் கூட துலாம். சுற்றி சில டார்க் எனர்ஜிஸ் இருக்குது துலாம் கிட்ட. இதை வந்து கெஜெட்ஸ், இந்த கெஜெட்ஸ் வந்து மூளையை மழுங்கடிக்கிறதோ, கண் பார்வையை பிரச்சனை கொடுக்குறதோ, பல்லு பாடியில் ஸ்கின் பிரச்சனையெல்லாம் வரும் துலாமுக்கு. சுக்கிரன் இருக்க டைம் பீரியடில் அதுவும் வரும். பண்ண முடியும், அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கில் உண்டு. இவங்க வந்து ஒருத்தங்களை பிடிச்சி பேசுகிறாங்களா பிடிக்காம பேசுகிறாங்களான்னு துலாமை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இவங்களுக்கு வந்து ஒருத்தங்களை நம்பிட்டாங்கன்னா ரொம்ப நம்பிடுவாங்க. இவங்களால ஏமாற்றங்களை தாங்கிக்க முடியாது. துலாமால் வந்து ஒரு ஃபெயிலியர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாதுன்னா துலாமால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் இன்றைய சிறப்பு நேர்காணல் பகுதி. என்ன நேர்காணல் பகுதின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஜனவரி 1, 2026 பிறந்திருக்கிறது. இந்த 2026 வந்து ஒரு ஆண்டு முடிஞ்சு இன்னொரு ஆண்டு பிறக்கும் போதே நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஆர்வம், கியூரியாசிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிகளை பற்றி எல்லாருமே பேச கண்டிப்பாக நினைப்போம். அந்த அடிப்படையில் நம்மோடு மீண்டும் இன்றைக்கு இணையிறாங்க. ரொம்ப நாள் கழித்து ஜாயின் பண்ணுறாங்க. அவங்கள பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக போச்சு. ரைட்டர் கம் ஆஸ்ட்ராலஜர், மரியாதைக்குரிய திருமிகு ஜீவிதா சுரேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ 2026 துலாமுக்கு எப்படி இருக்க போது, எப்படி இருந்துச்சு பிஃபோரா? துலாமுக்கு வந்து 2024 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணவங்க வந்து 2024 இருந்திருப்பாங்க. துலாம் லைஃப் நல்லபடியாக போயிட்டு இருந்திருக்கும். அவங்களே ஏதாவது ஒரு இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. இல்லை குடும்பத்தில் ஏதாவது வந்து இந்த ஃபேமிலி கருமான்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, இந்த ரிலேஷன்ஷிப் ரீதியான சஞ்சலங்கள் நிறைய போயிருந்திருக்கும். இப்போ அதில் இருந்து அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்கும்னா, தன்னைத்தானே அலைன் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியட் 2025, ஒரு அமைதியாக உட்காந்து யோசிச்சு அந்த ஒரு நிதானத்துக்கு அவங்க வரக்கூடிய டைம் பீரியட். ஏன்னா துலாம் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே இயல்பாக பேசக்கூடியவங்க, யதார்த்தமாக பேசக்கூடியவங்க, யதார்த்தமாக அன்பு வைக்கக்கூடியவங்க. அவங்க அன்புக்கு கலப்படம்லாம் கிடையாது. ஆனால் யார்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்று இருக்குது. ரொம்ப சென்சிட்டிவும் கூட துலாம். திடீர்னு ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டா டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்ரப்டாக கட் பண்ணி விட்டுருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு புரியும், கட் பண்ணி விடணும்னு தேவையில்லை, அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் தான் தேவை. துலாம் வந்து அந்த ஸ்பேஸை எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் வந்து அவசரப்பட்டு எடுக்காமல் நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய துலாமுக்கு வந்து 2025 நல்லா தான் இருந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் 2026 இவங்களும் சுக்கிரன் தான் துலாம். 2026 வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் வந்தால் தான் நல்லாயிருக்கும் துலாமுக்கு. துலாமால் தனிச்சு செயல் பண்ண முடியாது. துலாமுக்கு கூட யாராவது இருக்கணும். காலை ரிஷபம் மாதிரி பண்ண முடியாது. ஆமாம், ரிஷபத்துக்கு வந்து தனிச்சே செயல்படலாம். ஆனால் துலாமுக்கு ஒரு ஆள் இருக்கணும். துலாமுக்கு வந்து எப்போ லைஃப்பில் ஒரு பார்ட்னர்னு ஒருத்தவங்க வராங்களோ, அது லைஃப் பார்ட்னரோ ஃப்ரெண்ட்ஷிப்போ அது ஏதோ ஒன்று, ஆனால் ஒரு ஆள் கூட இருக்கணும். அந்த பார்ட்னர் மேட்டர்ஸ் துலாமுக்கு. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதுல தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் துலாம். அதே மாதிரி துலாம் ராசியில் இருக்கவங்களுக்கு வந்து இப்போ அந்த ராகு இருந்த டைம்லேயே இந்த கெஜெட்டுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிருப்பாங்க. கேது இருந்த டைம் பீரியடில் கெஜெட்டு அவங்கள ஸ்பாயில் பண்ணியிருந்திருக்கும். கேது ஸ்பாயில் பண்ணும், இந்த புத்தியை ஸ்பாயில் பண்ணுற வேலையெல்லாம் கொஞ்சம் பண்ணும். இப்போ இந்த கெஜெட்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் வெளியே வரணும். இது ஃபயர் ஹார்ஸ். இந்த ஃபயர் ஹார்ஸ் வந்து துலாம் கிட்ட ஒழுங்காக வேலை பார்க்காது. ஏன் அப்படின்னா, ஃபயர் ஹார்ஸுனாலே
ஃபயர்னாலே சூரியனை குறிக்கக்கூடியது. துலாம் வீட்டில் சூரியன் நீசம். சூரியன் நீசம் அப்படின்னா இங்கே சூரியன் வேலை பார்க்காது, இங்கே சனி தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் இவங்களுக்கு, துலாமுக்கு. ஸோ இங்கே சுக்கிரனுடைய ஆண்டா இருக்கிறதுனால இந்த சுக்கிரனுடைய குணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கிட்ட இருந்து தான் வெளிச்சத்தை வாங்கும், காலையில் வாங்கும் சுக்கிரன். ஸோ இப்படி தான் இது வெளிச்சத்தை வாங்கி செயல்படுது. அப்படிங்கிறப்போ இவங்க வந்து ஏன் நான் இதை சொல்கிறேன் இப்படி தான் வெளிச்சத்தை வாங்கி செயல்படுதுன்னா, சுற்றி சில டார்க் எனர்ஜிஸ் இருக்குது துலாம் கிட்ட. இது வந்து கெஜெட்ஸ். இந்த கெஜெட்ஸ் வந்து மூளையை மழுங்கடிக்கிறதோ, கண் பார்வையை பிரச்சனை கொடுக்குறதோ, பல்லு பாடியில் ஸ்கின் பிரச்சனையெல்லாம் வரும் துலாமுக்கு. சுக்கிரன் இருக்க டைம் பீரியட்ல அதுவும் வரும். என்னதான் உங்களுக்கு சுக்கிரன் பெனிஃபிட் கொடுத்தாலும் சுக்கிரன் என்ன பண்ண வைக்கும்னா ஆசைகளை கொடுக்கும், ஆசைப்பட்டதை நிறைவேற்றியும் வைக்கும் சுக்கிரன். ஆனா அது நிலைக்குமா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ அதை நிலைக்க வைக்கணும் அப்படின்னா ரியாலிட்டிக்குள்ள துலாம் வரணும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த பார்ட்னர்ஷிப்குள்ளே இவங்க போகிறப்ப இந்த 2026 எப்படி இருக்கும்னா, எப்போவுமே ஒரு கில்ட் கேரி ஆன் பண்ணிகிட்டே இருப்பாங்க துலாம். நான் என்னால் இது கெட்டது நடந்துருச்சோ, இந்த குடும்பத்துக்காக தியாகம் பண்ணுறங்கிற வேலையெல்லாம் துலாம் பண்ணுவாங்க. நான் இதெல்லாம் சரி பண்ணுனா ஒருவேளை இந்த ஃபேமிலி சரியாயிருமோ, இல்லை நான் ஒதுங்கிக்கிறேனே, இந்த கில்ட்லேயே இருந்திருந்து ஒழுங்காக செயல்படாமல் போயிருந்திருப்பாங்க. 2026 வந்து அந்த கில்ட்டே உங்களுக்கு வேண்டாம். அது இல்லாமையே நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கலாம். கரெக்டான ஒரு பார்ட்னர்ஷிப் கான்ட்ராக்ட் பேசிஸில் வேர்ட் ஆஃப் மவுத்தாக போகாமல், வார்த்தை வழிகளாக போகாமல், இதுதான் கான்ட்ராக்டு. மனுஷனை வந்து ஈஸியாக நம்புவாங்க துலாம். எடை போடுறதும் அவங்க தான். நல்ல அப்சர்விங் ஸ்கில்ஸ் உண்டு துலாமுக்கு. துலாமுக்கு வந்து எப்படி தெரியுமா, அவங்க வந்து ஒருத்தவங்களை பார்த்தாங்கனாலே இவங்க நம்மளுக்கு செட் ஆக மாட்டாங்கன்னு ஒரு நொடியில் வந்து அவங்களால முடிவெடுக்கிறது இல்லை, அவங்களால அப்சர்வ் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கில் உண்டு. இவங்க வந்து ஒருத்தங்களை பிடிச்சி பேசுகிறாங்களா பிடிக்காம பேசுகிறாங்களான்னு துலாமை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இவங்களுக்கு வந்து ஒருத்தங்களை நம்பிட்டாங்கன்னா ரொம்ப நம்பிடுவாங்க. இவங்களால ஏமாற்றங்களை தாங்கிக்க முடியாது. துலாமால் வந்து ஒரு ஃபெயிலியர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாதுன்னா துலாமால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நீங்கள் வந்து துலாம் உங்களுக்கு இப்படி ஆக போகுதுன்னா கெட்டது சொல்லாதீங்கன்றவாங்க. இது கெட்டது கிடையாது, உங்களை அலர்ட்டாக வைக்கிறோம், முயற்சி பண்ணுறோம், ஜாக்கிரதையாக இருங்க அப்படிதான் சொல்கிறோம். துலாம் வந்து இல்லைங்க எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். ஆமாம் நல்லது தான் நடக்கும். கெட்டது நடந்தால் கூட அந்த கெட்டதை பார்க்கறக்கே துலாம் கொஞ்சம் யோசிப்பாங்க. திரும்பி பாருங்கன்னு தான் சொல்கிறேன். திரும்பி பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னு லிசன் பண்ணுங்கள். துலாம் அதை லிசன் பண்ணுனா உங்களுடைய வெளிச்சம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சுக்கிரனுடைய வெளிச்சமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க, நல்ல ஒரு க்ரோத் பாதைக்குள்ளே துலாம் போவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் மீடியமாக அவரேஜா இல்லை சூப்பராக இருக்கா? அவங்க சூப்பர் ஜோனுக்குள்ளே போகிறாங்க. கவனம், எஸ், ரொம்ப கவனம். ஏன்னா இது தக்க வச்சுக்கணுமாங்கிறது தான் ஒரு விஷயம் இருக்குது. தக்க வச்சு பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 எல்லாருக்கும் நல்லபடியாக அமையட்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட உங்களுடைய கருத்து பகிர்வுக்கும் உங்களுடைய நேர ஒத்துழைப்புக்கும் மிக்க நன்றி. நன்றி நன்றி நண்பர்களே. மீண்டும் மற்றொரு சிறப்பு நேர்காணல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.